நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 400வது பாடலை சேர்ந்து பாடும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நம்முடன் ஆராதனையிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பம்மல் சிஎஸ்ஐ பத்லமி ஆலய நற்செய்தி குழு காஸ்பிள் டீம் அவர்கள் இந்த நாளிலே நம்முடன் கலந்து கொண்டு ஆராதனை மெருகூற்றுகின்ற வண்ணமாக இசைக்கருவிகளோடு கூட நம்மிடத்தில் வந்து இந்த நாளிலே இந்த ஆராதனை பங்கு கொண்டிருக்கின்ற காஸ்பிள் டீமினுடைய கன்வீனர் திரு ஜேம்ஸ் சாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காஸ்பிள் டீமினுடைய செயலர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொருளர் திரு ஈனோ அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற கென்னடி ஜான் கென்னடி அவர்கள், அடுத்ததாக திரு ராஜ்குமார் கிட்டார் போடுகின்றவர். உங்க பேர் சொல்லுங்க பிரதர். டேனி அவர்கள், ஜோசப், திரு ரெஜி மேத்யூ, திருமதி மாலா ராஜரத்னம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். திருமதி மேகலா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஒரு சில பாடல்களை பாடுவார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள திரு பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடல்களை பாடுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். புதியதாக நமக்கு உதவி செய்வதற்காக கடந்த ஆண்டிலே குருகுலம் இறையியல் கல்லூரியிலிருந்து ஸ்டான்லி ராஜ் அவர்கள், கன்னியாகுமரி பேராயத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கடந்த ஆண்டிலே நம் மத்தியிலே இருந்து இப்பொழுது அவர்கள் ஆயராக டீக்கனாக அவர்களது பேராயத்திற்கு சென்று விட்டார்கள். இந்த ஆண்டிலே இவர்கள் ஜெரின் அவர்கள் குருகுலம் இறையியல் கல்லூரியிலே 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஞாயிறிலிருந்து நம்மோடு கலந்து கொண்டு இந்த ஆண்டிலே நமக்கு உதவி செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே திரு ஜெரின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் அந்த காலத்திலே எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்த சபைகளிலே நாம் அழைக்கும் போது அப்போது ஜான் வெஸ்லி ஐயா அவர்களும் இதை தொடர்ந்து பாபுராவ் ஐயா அவர்களும் இங்க இருக்க யூத்ல எங்களை ஊக்குவித்து வருவதாக ஒரு ஃபியூ சர்ச்சஸ் தான் எங்களை ஸ்டார்டிங்ல எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தினார்கள், ஊக்குவித்தார்கள். அந்த திருச்சபைகளில் வந்து ஆல் சர்ச்சஸ் நாங்களும் வாலிபர் பிரயாசத்திலே இங்க வந்து எக்கனாமிக்கல் கேன்சர்ஸ் கலந்துருக்கும். இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த
சித்த கிருபையாய் இருக்கிறது. ஒரு சில பாடல்களை பாடி நாம் செய்திகளாக இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் அருமையாய் முதல் பரிசு பாடினார்கள். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆகையால் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். ஆகையால் எங்களோடு சேர்ந்து நாங்கள் சிறப்பு பாடல்கள் பாடல, எங்களோடு இணைந்து நீங்களும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாட முடிய கேட்டுக்கொள்கிறேன். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்திருக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஜீவனை பார்க்கிறோம், அவருடைய கிருபை பெரியது என்று நாம் பயணத்தில் வாசிக்கிறோம். ஜீவனை தந்து இந்த நாளிலே ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சந்நிதியிலே நம்ம நிறுத்தி வைத்திருப்பது ஆண்டவருடைய சுத்தருக்கு. ஆகையால் நாம் இணைந்து எங்களுடைய சேர்ந்து பாட முடிய கேட்டுக்கொள்கிறேன். நன்மைகளாலே
இருக்கும். ஆகையால் இந்த நாளிலே ஆண்டவரை தோற்றுக்கொண்டு நாம் நன்றியுள்ளவர்களாய், நன்றி அறிந்தவர்களாய், ஆண்டவர் நமக்கு செய்த பல நன்மைகளை நினைத்தவர்களாய், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் இந்த நேரத்தில் நாம் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம் என்று பாடுவோம். சங்கீதத்தில் 150ஆம் சங்கீதம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதால். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து இந்த நாளிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு சுவாசம் இருக்குது என்று நிறுத்தி எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் பாடுங்கள். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றி வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோம் அவர் பெருமை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோம் அவர் பெருமை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நம்மை மறவோம் அவர் பெருமை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோம் அவர் பெருமை எண்ணிய துதிக்க வந்தோம்.
சர்வ வல்லவர் என்றும் நமக்கு நல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு பாடலை அவர் கிருபையால் நான் என்றும் வாழ்கிறேன், அவர் இருக்கின்றால் நான் நிலைநிற்கிறேன், அவர் இல்லாம நாம் இன்று இல்லை என்ற உணர்வுக்கு பாடலை நாம் பாடுவோம். நீங்கள் கைகளை தட்டி இது ஒரு இடம் சிறிதான ஒரு சாங், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கைகளை தட்டி எங்களோட இணைந்து பாடுவோம்.
வாழ செஞ்சீங்க. ஏசப்பா பயமே இல்லாம வாழ செஞ்சீங்க. இல்ல 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 இப்போ எனக்கு பயமே இல்லப்பா. இல்ல 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 இப்போ எனக்கு பயமே இல்லப்பா. ஏசப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா. ஏசப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா. கடைசியாக ஆண்டவர் மான்கால்களை போல் நம்மை கால்களை தந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நம்மை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். ஆகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஐக்கிய குழுவினரும் நமக்கு ஆண்டவர் தந்த விலக்கினாலும் ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்புகிற அவருடைய பறைசாற்றுகிறவர்களை நாம் வாழ இருக்கிறோம். மான்கால்களை தந்தீரையா என்ற பாடலை நாங்கள் பாடுகிறோம். அப்படி மான்காலை கண்டு பல மதைகளை தாங்குகிற நம்ம ஆண்டவர்கள் நன்றி கொடுக்கிறார். நேற்று பார்க்காத உயர்விற்காய் உத்தமம் அவருக்கு நன்றி சொல்லுவதாய் நாம் இருக்கிறோம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரத்திற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரத்திற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நித்தம் போயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. வாக்காளரை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரத்திற்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் நடத்திட செய்தவரே. தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் நடத்திட செய்தவரே. தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் திரளாய் நின்றவரே, என் பாதம் திரளாமல் சுமந்தவரே. என் பக்கம் திரளாய் நின்றவரே, என் பாதம் திரளாமல் சுமந்தவரே. நன்றி 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 நித்தம் போயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவே நன்றி.
Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாய் அநேக இரைச்சல்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல, அநேக சத்தங்கள் நம்முடைய காதுகளிலே, இந்த உலகத்தின் சத்தங்கள், உலகத்தின் இரைச்சல்கள், தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற காரியங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய், உடைய வார்த்தைகள் ஊடாய் எங்களோடு கூட கிரியை செய்யும்படியாய், எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரை ஒரு மனதோடு கூட நாம் கேட்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மத்திலே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், ஒரு மனதோடு கூட அவரை துதித்து பாடி இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்திலே நிரம்பி இருக்கிறதற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவர் பேசும்படியாய், ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய், ஆண்டவர் எதை கொண்டு நம்மோடு கூட இந்த நாளிலே பேச போகிறார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இடைபடுவார். அன்புள்ள சாமி, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் போதுமானவராய் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபையாய் இருக்கிறதற்காய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு அது புதியதாய் இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். தகுதியே இல்லாத எங்களை, ஒன்றுக்கும் உதவாத எங்களை நீர் பெயர் சொல்லு அழைத்து நாமம் தரித்தவர்களாய் இந்த தேசத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான திருச்சபையில ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே, அது இருதயத்திலே கிரியை செய்கிறதாய், உடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளிலே ஆண்டவரே அற்புதங்கள் இருக்கிறது. உடைய வாழ்க்கையிலே, உடைய வார்த்தையிலே வாழ்வழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்தும் சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய காதுகளிலே, எங்களுடைய இருதயத்தில ஆண்டவரே அது கிரியை செய்யத்தக்கதாய் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? வேதம் சொல்கிறது எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்ல, கர்த்தரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது எந்த ஸ்தானமா எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த மத்தியிலே வந்து இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இல்ல. பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சரீர பலவீனங்கள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், எல்லாவற்றிலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில இல்ல
ஒரு மேட்டுமையான நிலைமையிலே கர்த்தர் நம்மை வைப்பார். இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய காஸ்பல் ஃபெலோஷிப்பின் சார்பில் நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பம்மல் திருச்சபை ஆயர் அவர்களும் ஆயரம்மா அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதலை சொன்னார்கள். அதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அருமையான ஆயர், உங்களுடைய ஆயர், முன்னாள் எங்களுடைய ஆயர் ஜோசப் பிரேம்குமார் ஐயா அவர்களை நாங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த 5 ஆண்டுகள் எங்கள் திருச்சபையில, அது ஒரு மிகப்பெரிய திருச்சபை, உங்களுக்கு தெரிந்திருக்கும். பம்மல் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி அநேக நாட்களுக்கு முன்பாக நாங்கள் வாலிப பருவத்தில் இருந்த நாட்களில இந்த திருச்சபையில் இந்த வாலிபர்கள் எங்களுடைய இந்த பம்மல் திருச்சபையில வந்து இந்த மார்ச்சுரியா என்கிற நிகழ்ச்சியில அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அநேக முறை இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த அநேக நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்திலே எங்களை அழைத்து இந்த இடத்திலே ஆராதனை நடத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல் நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவர் இருந்த நாட்கள் 5 ஆண்டுகள் எங்களை உருவாக்கினவர். அநேக ஊழியங்களிலே, அநேக காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு நல்ல ஊழியராய் அவர் அந்த இடத்திலே பணியாற்றியதை நாங்கள் இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த திருச்சபை ஒரு மிகப்பெரிய திருச்சபை. கிட்டத்தட்ட இப்பொழுது 1200 மெம்பர்ஸ் அந்த எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறார்கள். அது வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. இவர்கள் இருந்த நாட்களிலும் எங்களை அதிகமாய் ஊழியத்தில் ஊக்கப்படுத்தினார்கள். அநேக காஸ்பல் மீட்டிங் நாங்கள் அந்த இடத்துல நடத்தினோம். நிறைய வெளியில இருந்த நிறைய பெரிய பெரிய போதகர்களை அழைத்து நாங்கள் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓப்பன் ஏர்ல நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவதற்கும் எங்களை வழி நடத்தி எந்த ஊழியமாக இருந்தாலும் நீங்க போங்க செய்யுங்கன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை நல்வழிப்படுத்தி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பர்சனல் லைஃப்லையும் அவர் எங்களோடு கூட இணைந்து எங்களை அவர் உற்சாகப்படுத்ததை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா நம்முடைய பிள்ளைகளுடைய பெயரை சரியா தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு. அவர் ஜெபம் பண்ணுகிற பொழுது நம்மை பெற்றோரை மாத்திரம் அல்ல, பிள்ளைகளை பெயர் சொல்லி ஜெபிக்கிற ஒரு அருமையான ஆயர் இல்ல. இந்த மாதிரி ஆயர்மார்கள் நம்மிடத்துல இருப்பது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸிங், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் இந்த இடத்துல இல்ல தெரிந்த ஒரு சம்பவம் வாசிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை. போதும். தெரிந்த ஒரு சம்பவம், சுருக்கமாய் நாம் இந்த காரியங்களை பார்த்து ஜெபிக்க போகிறோம். தீமேத்தேயுவின் மகனாகிய பர்த்தலமேயு என்கிறதுக்கு விசுவாசன், விசுவாசத்தின் மகன் என்று சொல்லலாம். இயேசு வருகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. இவன் பிறவியிலே பார்வையற்றவனாய் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தெருவோரங்களிலே பிச்சை எடுத்துக்கொண்டு பார்வையற்றவன் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த இடத்திலே வருகிறார் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவன் கேள்விப்படுகிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த முதல் காரியம், அவன் கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்கிறதை பார்க்கிறோம் இல்ல. ஒருவேளை பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில, சூழ்நிலையே பார்த்து அமர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் மத்தியில இந்த மனிதன் இந்த சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்த ஒரு மனிதன் இல்ல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இன்றளவும் கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்க தவறினால்தான் பிசாசு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அவன் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். குடும்பங்களில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய காரியங்களிலே இயேசுவை நோக்கி பார்க்க மறந்த சூழ்நிலைகளில,
இயேசுவை நோக்கி கூப்பிடாமல் இருந்த சூழ்நிலைகளில பிசாசு தந்திரமாய் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை விதைக்கிறதை, அல்லது சரீரத்தில நோய்களை கொடுக்கிறதை, அல்லது சோர்வில பலவீனத்தின் மத்தியில சூழ்நிலைகள் மத்தியில நம்ம இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்டவர்கள், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றளவும் என்ன எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவை நோக்கி பார்க்க தவறி கொண்டிருக்கிறோம். இவன் கண்ணு தெரியாதவன், பார்வையற்ற ஒரு மனிதன். இவன் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம். அந்த 38ஆம் வசனம், சாரி 48ஆம் வசனம் வாசிங்க. போதும். அநேகர் அவனை அதட்டினார்கள். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அதட்டல்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, இயேசுவோடு கூட உறவாட முடியாதபடிக்கு, சிலுவையை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, சிலுவையிலே தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சிலுவையில தருகிற ஆசீர்வாதங்களை என்னால் சுகந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அநேக அதட்டல்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக அதட்டல்கள் காரியங்கள். முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறோம், ஒழுங்காய் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம், ஒழுங்காய் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதட்டல்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனையா இருக்கலாம், சரீர பலவீனங்களா இருக்கலாம், அல்லது சோர்வுகளா இருக்கலாம், இப்ப இருக்கிற செல்போனா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம் நம்மை அதட்டி கொண்டே இருக்கிறது. அவன் இயேசுவினிடத்திலே வருகுவதற்கு, இயேசு தருகிற நன்மையை அவன் சுகந்தரித்துக் கொள்வதற்கு, இயேசு தருகிற அற்புதங்களை அவன் சரீரத்திலே பெற்றுக்கொள்வதற்கு இந்த அதட்டல்ல வராத, இயேசுவோடு கூட நீ நெருங்க முடியாது என்று சொல்லி அவனை அதட்டினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அதட்டல்கள்ல கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்ல. அநேக முறை ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்கு முடியாதபடிக்கு, சிலுவையிலே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக அதட்டல்கள் நம்முடைய வாழ்க்கையில. அது சுயமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், ஆணவமா இருக்கலாம், குலப்பெருமையா இருக்கலாம், இச்சைகளா இருக்கலாம், சில மனிதர்களுடைய தேவையற்ற நட்புகளா இருக்கலாம், அல்லது நம் கரங்களில் இருக்கிற செல்போனா இருக்கலாம். இல்ல இன்னைக்கு ஒரு மனிதனை செல்போன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுல, காலையில ஏஞ்ச உடனே தலைக்காணி அடியில தேடுகிற முதல் காரியம் என்னதுங்க? போன் தான் தேடுறோம்ல. ஒரு காலங்களிலே வேதத்தை தேடின நாட்கள் உண்டு கிறிஸ்தவர்கள். காலையில எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து விட்டு தான் வெளியில வருவாங்க. அப்படி இருந்த நாட்கள் போய் இப்பொழுது காலை முழித்த உடனே நம்ம என்ன பண்றோம்? செல்போன் எடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்கு, யூடியூப்ல என்ன இருக்கு, ஃபேஸ்புக்ல என்ன இருக்கு, ட்விட்டர்ல என்ன இருக்கு, இல்ல இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டிருக்காங்க, இதை தான் நம்முடைய வாழ்க்கை ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சொல்றோம் வாலிப பிள்ளைங்க தான் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இல்ல, நான் சொல்கிறேன் பெரியவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. போன்ல தான் உறவுகள் மறக்கப்படுகிறது, உறவுகள் பேசப்படல. வீட்டுல எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த தம்பி உட்கார்ந்துட்டு இருக்கான், அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேர் கையிலயும் ஒரு போன், இவன் கையில ஒரு போன். ஒரே ரூம்ல 3 பேரும் போன்ல என்ன பண்றாங்க? அவர்கள் சேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி ஆண்டவருக்கு நேரத்தை நாம் கொடுக்கிறோம்? இல்ல எப்படி ஆண்டவரோடு கூட நெருங்க முடியும்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எப்படி சொல்லி நான் ஆண்டவரிடத்துல எப்படி என்னை நான் கேட்க முடியும்? போன் என்னுடைய நேரத்தை வீணடைத்து கொண்டு இருக்கிறதுல, ஆண்டவரோடு கூட நெருங்க முடியாதபடிக்கு, ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய சன்னதிக்கும் நான் கொடுக்க முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே போன் என்ன பண்ணுங்க? ஆளுகை செய்து கொண்டிருக்கு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஜபிக்கணும்னு நினைக்கிறோம், எத்தனை முறை ஜபிக்கணும் நம்ம முழங்கால் படிட்டு இருக்கிறோம். ஒண்ணு எங்கேயாவது இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு மெசேஜ் வரும். இல்ல அழகா ரிங்டோன்லாம் வச்சிருக்கோம், நல்ல சாமி பாட்டு தான் வச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. ஆனா உள்ள திறந்து பார்க்கிற பொழுது எத்தனை நேரங்கள் செலவழிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை காலங்கள் இந்த போன்லயே நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்கிறோம்.
இந்த நாளிலே அதட்டுகிறதா இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர முடியாத அதட்டுகிற காரியமா இருந்தா அதை விட்டு விடும்படியாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரோடு கூட நெருங்கி ஆண்டவரை கூப்பிடுகிற, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தருணங்களுக்கு பதிலாக நாம் அந்த நேரத்தை வேற ஒரு காரியத்திற்கு செலவிடுவோமானால் அது ஆண்டவருக்கு உகந்ததாய் ஆண்டவர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபத்தின் காரியம் தான். இல்ல, செல்போன் வேணும், அது அவசியம், அது இல்லாம இந்த சூழ்நிலையில இருக்க முடியாது. ஆனால் அதில் அடிக்ட் ஆகி கொண்டு இருக்கிறோம்ல, அது நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியவில்லை. அதிகாலை ஜபங்கள் இல்லை, குடும்பத்திலே ஜபங்கள் இல்லை, குடும்பத்திலே தேவனை நோக்கி குடும்பமாய் உட்கார்ந்து அமர்ந்து உணவுக்கு பிறகு அல்லது உணவுக்கு முன்பாக குடும்பம் ஜபம் பண்ணி கொண்டிருந்த காலங்கள் மாறி இந்த நாட்களில என்ன நடந்துங்க? தனிப்பட்ட ஜபம் தான். இல்ல, படுக்கத்திற்கு முன்னாக அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா அவங்களோட கூட உட்கார்ந்து குடும்ப ஜபம் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? ஜபங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது. தனிப்பட்ட ஜபங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது. தனிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கி உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய அந்த காரியங்கள் குறைந்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில. தொடர்ந்து வாசிக்கலாம். முன்னிலும் அதிகமாய், அந்த வசனத்தை வாசிங்க. முன்னிலும் அதிகமாய், இல்ல, இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இல்ல, முன்னிலும் அதிகமாய். அவனுக்கு தெரியும், அதட்டுறாங்க, ஆண்டவரிடத்தில் நெருங்க விடாமல் பண்ணுகிறார்கள். நான் ஆண்டவர் தருகிற நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையாய் இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று சொல்லி அவன் பார்வையற்றவனாய் அந்த இடத்துல அமர்ந்த பொழுது இயேசுவை பார்த்து சொல்றான், முன்னிலும் அதிகமாய், இல்ல, முன்னிலும் அதிகமாய் அன்பு கூற, முன்னிலும் அதிகமாய் இயேசுவோடு கூட நெருங்க, முன்னிலும் அதிகமாய் சிலுவை நோக்கி பார்க்க, முன்னிலும் அதிகமாய் ஜபத்திலே தரித்திருக்க, முன்னிலும் அதிகமாய் நன்மை செய்கிறவாய் வாழ, முன்னிலும் அதிகமாய் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, முன்னிலும் அதிகமாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, முன்னிலும் அதிகமாய் ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள, முன்னிலும் அதிகமாய் துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த. இல்ல, முன்னிலும் அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையில இருந்ததை காட்டிலும், முன்பு இருந்ததை காட்டிலும், அல்லது இதுக்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய், இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறவர்களாய், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு. இல்ல, அவனுக்கு தேவை ஒரு அற்புதம், அவனுக்கு தேவை ஒரு அதிசயம் நடக்கணும். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருக்க அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அவன் ஒரு தேடலை அந்த இடத்துல, இல்ல, ஒரு தேடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு எப்படியாவது சுகம் கொடுப்பாரு, யார் என்பதை அறியாமல் கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து அறிந்து அவன் கேள்விப்பட்டு முன்னிலும் அதிகமாய் சத்தமா ஆண்டவரை நோக்கி, இல்ல, பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம என்ன பண்றோம்? உடனே மற்றவங்கிட்ட ஷேர் பண்றோம்ல. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாருக்கிட்டையாவது முதல்ல சொல்லிடுறோம். ஒரு சின்ன பிரச்சனை என் குடும்பத்துல, என் சரீரத்துல ஒரு பலவீனம் வருகிற பொழுது அதை முதல்ல யார்கிட்ட சொல்றோம்? வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த சூழ்நிலை இருக்கிறது, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது. நீங்க டாக்டர் தான் இன்னைக்கு, இல்ல, டாக்டரை தான் நம்ம நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலை, மருந்து மாத்திரைகளை. அன்னைக்கு ஒரு நாள் மெடிக்கல் ஷாப்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒருவர் வந்து மெடிசன் வாங்கினதை பார்த்து நான் உண்மையிலே பயந்து போனேன். இந்த மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி ஒரு லிஸ்ட் அப்படியே கரங்களில் இருந்தது. நான் கேட்டேன், என்னையா இது? ஒரு கிட்டத்தட்ட 45 வயது தான் அவருக்கு இருக்கும். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்ல ஒரு சின்ன பிரச்சனைகள், ஒரு மாத்திரைக்கு ஒரு மாத்திரை சப்போர்ட்டா, இன்னொரு மாத்திரைக்கு இன்னொரு மாத்திரை சப்போர்ட்டா. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு. சொல்லுங்க ஐயா, எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்கன்னாரு. காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திப்பேன். முழங்கால் படிக்கிட்டு, எசப்பா என்னுடைய சரீரத்தில் இருக்க பலவீனத்தை நீங்குங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்க. ஆனால் அநேக நாட்களுக்கு பிறகு இந்த மாத்திரைகள் குறைந்தது. நான் அந்த மெடிக்கல் ஷாப்காரர்கிட்ட கேட்டேன், அந்த அவர் வந்தாரா அப்படின்னு கேட்டேன்.
ஒரு 2 மாசம் இருக்கும். வந்தாரு, இப்ப 2 மாத்திரை தான் அவர் வாங்குறாரு. ஹல்லேலூயா. மறந்து போனோம் இல்ல? முன்னிலும் அதிகமாய் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய், முன்னிலும் அதிகமாய் தேவனை துதிக்கிறவர்களாய், முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்கிறவர்களாய், முன்னிலும் அதிகமாய் எல்லாவற்றையும் இயேசுவுடைய சமூகத்திலே வைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது என்ன நடக்குங்க? அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில, அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5:20. வேத பாரகர் பரிசேயர்களுடைய நிதியை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. இஸ்லாமியர்கள் 40 நாள் நோன்பு இருக்கிறாங்க, 5 வேளை தொழுகிறார்கள், நல்ல நன்மை செய்கிறாங்க. இந்துக்கள் சபரிமலைக்கு போறாங்க, 40 நாள் உபவாசம் இருக்கிறார்கள், அதிகாலை 4 மணிக்கு குளிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர்கள் மலைக்கு போகிறார்கள். அவர்கள் நீதியை காட்டிலும், அவர்கள் செய்வதை, அவர்கள் விக்கிரகங்களுக்கு செய்வதை காட்டிலும், அவர்கள் நன்மை செய்வதை காட்டிலும், அவர்கள் யோசிப்பதை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், கோயிலுக்கு வந்துட்டா ஓகே, தசம்பாகம் குத்துட்டா ஓகே, ஆண்டவரை துதிச்சுட்டா ஓகே, இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்துட்டா போதும் நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் அதை சொல்லவில்லை, இயேசுவானவர் அதை சொல்லவில்லை. அவர்களுடைய நீதியை காட்டிலும், அவர்கள் செய்கிற நன்மைகளை காட்டிலும், அவர்கள் செய்கிற அநேக காரியங்களை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணுமா? அவர்களை காட்டிலும். ஏன்னா பரிசுத்தமுள்ள தெய்வத்தை வணங்குகிறவர்கள், ஆச்சரியமுள்ள தெய்வத்தை, அருமையான ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானோ முன்னிலும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்குகிறவர்களாய், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், ஆண்டவரையே என்னுடைய சொந்த தெய்வமாய் கொண்டவர்களாய் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எதிர்கால பிள்ளைகளை குறித்தான எதிர்காலத்தின் பயங்கள் மாறும். என்னெல்லாம் நான் யோசிக்கிறேனோ, எனக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையோ, வருமானத்திலே பெருக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எவ்வளவோ நான் சம்பாதிக்கிறேன், என்னால் மீண்டு எடுக்க முடியவில்லை, நான் எவ்வளவோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்கிறவர்களாய் இருந்தால் இந்த நாளில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே முன்னிலும் அதிகமாய் உடைய வாழ்க்கையில நான் உம்மை நேசிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே முன்னிலும் அதிகமாய் உம்மோடு கூட உறவாட விரும்புகிறேன். முன்னிலும் அதிகமாய் நேரத்தை உமக்கென்று கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே முன்னிலும் அதிகமாய் முழங்கால் படியிட்டு அதிகாலை நான் எழுந்து உடைய பாதப்படியிலே உடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனாய் நான் மாற விரும்புகிறேன். சொல்லி பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார். என்னென்ன எதிர்பார்த்து இந்த மனிதன் வந்தானோ, எதை நோக்கி அவன் எதை யோசித்தானோ அந்த காரியத்தை ஆண்டவர் நின்று அதட்டினவர்களை வைத்து அவனை அழைத்து வந்து என்ன பண்றாருங்க? அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இல்ல, அவன் பார்வை அடைந்தவனாய் ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு இல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் தந்த நன்மைகளை பெற்று அதை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவனாய், மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவனாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய் அவன் மாறினான். எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல, எத்தனை வருஷங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், ஆலயத்தின் காரியங்களில் பங்கு பெறுகிறோம், எல்லாம் நடக்கிறது. ஆனால் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அற்புதத்தை பெற்று உண்மையாய் பெற்றுக் கொண்டிருந்தால், உண்மையாய் என் சரீரத்திலே ஒரு அற்புதம் நடக்குமானால், என் குடும்பத்திலே நடக்குமானால், அதை மற்றவர்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்கிறவனாய் இல்ல, நடந்து போகிற பொழுதே நம்ம ஒன்றும் பெரிய சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் பெரிய பிரசங்கியாரெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. நீங்கள் நடந்து போகிற போதே உங்களை காண்கிறவர்களே இயேசுவை காண வேண்டும் இல்ல. அந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் அவனுடைய வாழ்க்கையில இந்த நாளிலும் கூட இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதத்தை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். எந்தெந்த இடங்களிலே பார்வையற்று போய் இருக்கிறோமோ,
எந்தெந்த இடங்களிலே பார்வை இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பின்தங்கி சூழ்நிலை அல்லது முந்தின இருந்த அன்பை காட்டிலும் இப்பொழுது என்னால் நெருங்க முடியவில்லை, ஆண்டவரோடு கூட உறவாட முடியவில்லை, என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த நாளிலே அந்த திருச்சபையின் விசுவாசிகளை பார்த்து ஒரு காரியம் இல்ல, முன்னிலும் அதிகமாய் நேசிக்கிற, முன்னிலும் அதிகமாய் சத்தமோடு கூட ஆண்டவரை அழைக்கிற தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த அழைக்கிற அழைப்பிற்கு ஆண்டவர் உடனே பதில் தந்து அவனை ஆசீர்வதித்தது போலவே இந்த நாளிலும் நமக்கும் அதை தர விரும்புகிறார். இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி, முடிந்தவர்கள் முழங்காலிலே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாய் இந்த ஒரு சில நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை ஆண்டவரை மறந்த சூழ்நிலையில, ஆண்டவரை நினைக்காதபடிக்கு, ஆண்டவரை அழைக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மனிதன் செய்த காரியம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நம்மளும் சொல்ல போறோம் இல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நீங்க வாங்க, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்க, எங்கள் சூழ்நிலைகள் விரோதமாய் நிறைய காரியங்கள் எங்கள் குடும்பத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது, விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே சொல்லி முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை அதிக சத்தத்தோடு கூட இயேசுவே என்று சொல்லி அழைக்கிற பொழுது கர்த்தர் நம் மத்தியிலே இறங்கி நாம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தெய்வம் இல்ல. நாம் என்னெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, என்ன காரியத்தை நோக்கி கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தான பயங்கள் மத்தியிலே, சிறையிருப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். அந்த மனிதனுக்கு, பார்வையற்ற அந்த மனிதனுக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ள தெய்வமாய் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். முன்னிலும் அதிகமா இயேசுவை நேசிக்கிற ஆண்டவரே, நாங்களும் நேசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர, எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமே, பாடி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஆமென். வாய்களை திறந்து சத்தமாக நம் கண்ணீரை காண்கிற தெய்வம், நம் கண்ணீரை காண்கிறவர். ஆமென். ஆமென். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். ஆமென்.
நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆமென் ஆண்டவரே. நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. Yes, Lord. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, Yes, Lord. இயேசையா. இந்த மனிதனை போல நாங்கள் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அநேக காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை அதட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலே நெருங்க வேண்டும் என்கிற வாஞ்சை எங்களுக்கு அதிகமா இருக்கிறது. உம்மை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களால் முடியவில்லை ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை, எங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பயங்கள் எல்லாம் எங்களை அதட்டி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இப்படி சார்ந்து உம்முடைய மார்பிலே சார்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னால் முடியல ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உண்மையில் அன்பு செலுத்த விரும்புகிறேன். இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க விரும்புகிறேன். இன்னும் அதிகமாய் நன்மை செய்ய விரும்புகிறேன். இன்னும் அதிகமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன். முன்னில் அதிகமாய் நான் ஆண்டவரே உம்மோடு கூட உறவாட விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் என்னால் முடியவில்லை. ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்வார். அந்த மனிதனுக்கு செய்த அதே அற்புதம், அதே அதிசயங்கள் எல்லாம் பார்வை இல்லாத சூழ்நிலைகளில இருந்த மனிதனை தேவன் பார்வையடை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிற போது நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பங்களை காண்கிறவர், நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். அன்புள்ள சுவாமி, அருமையான அந்த காலை ஆராதனை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த மனிதனை போல, அந்த பார்வையற்ற மனிதனை போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அதட்டல்கள் ஆண்டவரே, உம்மிடத்திலே நெருங்க முடியாதபடிக்கு, உம்மோடு கூட உறவிலே நாங்கள் நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு, உம்மோடு கூட நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுக்க முடியாதபடிக்கு அதட்டுகிற காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே அப்புறப்படுத்த விரும்புகிறோம். நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதெல்லாம் சமூகத்திலே வருவதற்கு, எதெல்லாம் நோக்கி பார்ப்பதற்கு, எதெல்லாம் உம்மோடு கூட உறவிலே நிலைத்திருக்க தடையாய் இருக்கிறதோ அந்த காரியங்களை எங்களுக்கு நீர் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறவர்களாய், ஒவ்வொரு நாளும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். முன்னிலும் அதிகமாய் நாங்கள் உண்மையிலே அன்பு கூற, முன்னிலும் அதிகமாய் உம்மை நேசிக்க, முன்னிலும் அதிகமாய் நீர் தருகிற நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இங்கு வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளை வரை கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய உள்ளந்திரிகளை அறிந்திருக்கிற தேவன், என்ன விண்ணப்பத்திற்காய் அவர்கள் முழங்கால் படிட்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்திலே நல்ல சுகம் உண்டாகட்டும். சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி டாக்டரிடம் அல்ல ஆண்டவரே, மெடிசினை நோக்கி அல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி
உண்மையே சார்ந்து கொள்ள, நீர் சுகம் தருகிற தெய்வம் என்பதை, நீர் அற்புதத்தின் தெய்வம் என்பதை, நீர் அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபை ஆயிரக்காய் ஆயிரமாக்காய் அருமையான உடன் ஊழியருக்காய், அருமையான செக்ஷனுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலே அவர்களை இம்மட்டும் வழி நடத்தினதற்காய், ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தரிசனங்களினால, நல்ல அபிஷேகத்தினால இந்த ஊழியக்காரர்களை நிரப்பி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அருமையான செயலர், பொருளர், உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஆண்டவரே குழுக்கள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இது இன்னும் அநேக பழுகி பெருகி இந்த ஆலயம் இடம் கொள்ளா போக மட்டும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தின் காரியங்களை ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும். மீதியான நேரத்தையும் வேலையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்ட சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்து நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய உரைக்குமாரனாக என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வலதுபார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரி மரித்தோரி நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தவானில் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பு சரீர வீழ்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, விசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன் வேண்டிய அப்பத்தின் எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தியை அளித்த திரு பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய பம்மல் சிஎஸ்சி ஆலயத்தின் பாடகர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் காஃபி வழங்கிய குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பயிற்சி ஆயர் அவர்கள் ஜெரின் ஐயா அவர்களும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் சாட்சி பகரும் ஆராதனை நடைபெறும். இன்று ஆராதனைக்கு பின் அனைத்து ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சற்று நேரம் தங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 17/6/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 19/6/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 21/6/2026 ஞாயிறு ஆராதனைக்கு பின் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சிறப்பு கூடுகை நடைபெறும். அன்று சிறப்பு பற்றிமன்றம் நடைபெற உள்ளது. தலைப்பு: இயேசுவின் போதனைகள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தியதா அல்லது இயேசுவின் போதனைகள் சமயத்தை நல்வழிப்படுத்தியதா? இந்நிகழ்ச்சியில் பிள்ளைகள், பெண்கள், வாலிப பிள்ளைகள் மற்றும் குடும்பமாக அனைவரும் கலந்து கொள்ள ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினால் அழைக்கப்படுகின்றீர்கள். மதிய உணவுக்கு பின் மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வேத வினா போட்டி நடைபெறும். மற்றும் விவரங்களுக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க செயலர் பொருளை அணுகவும். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆலயத்திற்கு அரிசி வழங்கிய குடும்பத்திற்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
இவை தேவையுள்ள குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது. இன்று முதல் ஞாயிறு பள்ளி நடைபெறுகிறது. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை உற்சாகத்துடன் ஜெபத்துடன் அனுப்ப அழைக்கப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 14/6/2026 இன்று திருமதி ஜெனிதா டேவிட்சன், 15/6/2026 திருமதி பாக்கியம் டைட்டஸ், 16/6/2026 திரு டேனி காட்வின் ராஜ், 17/6/2026 திரு ஜார்ஜ் ரமேஷ், 18/6/2026 திரு பிரேம்குமார், திரு பிரின்ஸ் ரோஹித், 19/6/2026 திருமதி அபியா அஜய், 20/6/2026 திருமதி சுகமதி ஜாய்ஸ் பிலிப், திரு ஞான பிரகாசம், திருமதி சங்கீதா, திரு ஜே வேலண்டினா ராஜகுமாரி கோகிலா. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 14/6/2026 இன்று திரு அருண் ராஜ்குமார், திருமதி லீனா அருண் ராஜ்குமார் தம்பதியர், 17/6/2026 திரு தீபன், திருமதி பாக்கியவதி தீபன் தம்பதியர், திரு சுரேஷ், திருமதி ரேவதி சுரேஷ் தம்பதியர், 19/6/2026 திரு சாமுவேல், திருமதி ரூத் திலகவதி தம்பதியர், 20/6/2026 திரு SP மார்டின், திருமதி பேரின்ப மஞ்சுளா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் உறுப்பினரான திரு ஜெயசீலன், திருமதி ஷீலா கண்மணி ஜெயசீலன் தம்பதியரின் மகள் செல்வி ஷீபா என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் கீச்சலம் பொதட்டூர்பேட்டை குருசேகரம் ஆலயத்தின் உறுப்பினர் திரு S பொன்னுசாமி, திருமதி சுபோஷ்னா பொன்னுசாமி தம்பதியரின் மகன் செல்வன் மோகன்குமார் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் இந்த திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ இருப்பின் சபை போதகருக்கு எழுத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரை, கேட்ட வார்த்தைகளின் வழியாக நாங்கள் இன்னமும் உம்மை புகழ்ந்து போற்று. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நீர் எங்களிலே இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்களை நாங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றபடியினாலே பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற
ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசீர்வதியும். வாழ்விலே இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண உதவி செய்யும். புதிய ஆண்டானது மனமகிழ்ச்சியின் ஆண்டாக, ஆசீர்வாத நிறைந்த ஆண்டாக அமைய நீர் உதவி செய்யும். திருமண நாட்களை கண்டு தம்பதியரை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். குடும்ப வாழ்வின் எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகின்றேன். இந்த புதிய ஆண்டானது இன்னும் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டாகவும், ஆண்டவரோடு நெருங்கி வாழுகின்ற குடும்பத்தினராகவும் வாழ நீர் உதவி செய்யும். புதியதாக திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளின் நலனுக்காக எடுத்திருக்கின்ற முயற்சிகளை நீர் அறிவீர். காணாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் அன்பு மகள் செல்வி ஷீலாவையும் செல்வன் மோகன்குமாரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். இரு பிள்ளைகளும் ஒரு குடும்பமாக இணைப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசு ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் அறிவிப்பிலே கேட்ட வண்ணமாக அடுத்த ஞாயிறு ஆண்கள் ஞாயிறாக ஒரு நாள் கூடுகை நடத்த முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே ஆலய ஆராதனை முடிந்த பின்னதாக தொடர்ந்து டீ பிரேக்குக்கு அடுத்ததாக பட்டிமன்றம் துவங்கும். பட்டிமன்றம் முடிந்தவுடனே மதிய உணவு, எல்லாருக்கும் மதிய உணவு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே திருச்சபையார் ஆலய ஆராதனை முடிந்தவுடன் அனைவரும் சென்று விடாதபடி தங்கியிருந்து பட்டிமன்றத்தில் பேசுகின்றவர்களுடைய பேச்சுகளை கேட்பதற்கு, அதை தொடர்ந்து நாம் இந்த உணவிலே நம்மை உறவுக்கு அடையாளமே உணவு தான். நம்ம நிறைய பேர் அலட்சியப்படுத்திட்டு போயிடுறோம். இது ஐக்கிய உணவு. ஆகவே உணவிலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும். மதிய நேரம் உணவு முடிந்தவுடனே மார்க்கு நற்செய்தி நூலிலே சொல்லப்படுகின்றவைகளை குயிஸ் புரோகிராமாக நடத்த இருக்கின்றார்கள். ஆகவே அதிலும் பங்கு கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அடுத்த மாதத்திலே நாம் முதல் ஞாயிறோ அல்லது இரண்டாம் ஞாயிறோ இந்த ஆண்டிற்கான நற்செய்தி வாரமாக நற்செய்தி ஊழியத்திற்காக நாம் கொடுக்க இந்த ஆண்டு நமக்கு இலக்கு 2 லட்சம் ரூபாய். டார்கெட் 2 லட்சம் ரூபாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கோ டெல் செல் சொல் என்கின்ற தீம் பிரகாரமாக இந்த ஆண்டு நற்செய்தி பெருவிழா நம்முடைய திருச்சபையிலேயும் நடைபெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாக 4ஆம் தேதி கத்தீட்ரல் பேராலயத்திலே நடைபெறுகின்ற இந்த நற்செய்தி பெருவிழாவினுடைய துவக்கத்திலே நம்முடைய திருச்சபையும் அழைத்திருக்கின்றார்கள். எல்லா திருச்சபைகளும் கடந்த ஆண்டுகளில் எல்லாம் பள்ளிகள் அதிகமாக துவக்க விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஆனால் பேராயர் இந்த ஆண்டு நமக்கு திருச்சபைகளாக இணைந்து நாம் இந்த துவக்க விழாவினை நாம் துவக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் அந்த நாளிலே வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை துவக்க நாளிலே ஒரு ஸ்டால் நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு ஸ்டால் அங்கே வைக்கப்பட இருக்கின்றது. அதை குறித்து தான் அறிவிப்பிலே நாம் கேட்டோம். ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்கள் அனைவரும் 5 நிமிடம் தங்கி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதோடு கூட சேகரக்குழு உறுப்பினர்களுமாக இணைந்து நாம் திட்டமிட்டு வருகின்ற 4ஆம் தேதி ஒரு ஸ்டால் அமைப்பதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ஆலயத்திலே நடைபெற இருக்கின்ற நற்செய்தி பெருவிழாவுக்காகவும் அதை குறித்த ஆலோசனைகளை பெற்று செல்ல உங்களை நான்
அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த நடைபெறுகின்ற துவக்க விழாவிலே போட்டிகள் வைக்கப்பெற்றிருக்கின்றது. பாடல் போட்டி, பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் மெமரி வேர்சஸ் பற்றி சொல்லி இருப்பார்கள். பாடல் போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற ஐக்கிய குழுக்கள் சண்டே ஸ்கூல் ஏஜ் 5 to 17 கீர்த்தனையில் அமலா தயாபரா அல்லது பக்தியாய் ஜெபம் செய்யவே என்கின்ற கீர்த்தனை பாடல், யூத் கீர்த்தனை 327 என்னால் உரைக்க முடியாது என்கின்ற பாடல் அல்லது நல்வழிமை ஜீவவழி என்கின்ற கீர்த்தனை பாடல், விமென்ஸ் ஃபெலோஷிப் கீர்த்தனை 266 ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே அல்லது கீர்த்தனை 8 தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்கின்ற பாடல், மென்ஸ் ஃபெலோஷிப் கீர்த்தனை எண் 15 சுய அதிகாரா சுந்தரகுமாரா என்கின்ற பாடல் அல்லது ஒரு மருந்தரு குரு மருந்து என்கின்ற கீர்த்தனை பாடலை பாடுவதற்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற விரும்பினவர்கள், அதற்கு ஆயத்தப்படுகின்ற ஐக்கிய குழுக்கள் இந்த பாடல்களை நீங்கள் பாடி 4ஆம் தேதி நடைபெறுகின்ற கத்தீட்ரல் பேராலயத்திலே அங்கே பாடல் போட்டிகள் நடைபெறும். அன்றைக்கு பாட வேண்டிய பாடல். ஆகவே கீர்த்தனை பாடல் கொஞ்சம் சிரமம் எடுத்து பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நாம் எதிர்பார்க்காத சூழலிலே அருமையான திரு பிரகாஷ் அவர்கள் கடந்த வாரத்திலே என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள், எங்களை ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க, கூப்பிடுங்க ஐயா அப்படின்னு. நான் வடபழனியில் இருக்கிறப்போ அவங்கள வடபழனியில் கூப்பிட்டுருந்தேன் ஒரு முறை. இந்த குழுவில் இவங்க இன்னும் 2% 30 பேருக்கு மிகாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் குழுக்களிலே. இன்னைக்கு 11 பேர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. மற்றவங்க இதை கேட்டு திரும்ப எனக்கு இனிமே நிறைய அவங்கள மட்டும்தான் தெரிஞ்சுதான் அப்படின்ல, அவங்க கன்வீனர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. கன்வீனர் மூலமாக செயலர் பொருளராக இணைந்து இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். பெருத்த மகிழ்ச்சி. இவர்கள் நான் புகழ்ச்சிக்காக சொல்ல வரல, கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்கள விட்டு வந்து 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 18 வந்து நான் அப்போது இவர்கள் மத்தியில் தான் 5 கேட்டகிஸ்ட் சபை ஊழியர்கள் 5 பேரை இவர்கள் மத்தியில் தான் உருவாக்கினேன். ஏன்னா 5 சர்ச் இருக்காங்க, பிரான்ச். அனகாபுத்தூர், பொழிச்சலூர், விநகர், மேத்தா நகர், இந்திரா நகர் 5 திருச்சபைகள், கிளை திருச்சபைகள் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் மத்தியில் தான் இவங்க நிறைய ஊழியங்களை சிறப்பான முறையில் செஞ்சாங்க. நான் அப்போ இருந்த பேராயர் அவர்கள் என்னிடத்தில் 5 ஆண்டுகளிலே 5 ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். அப்பொழுது இவர்களுடைய பங்கு மிக அதிகம். இப்போ கூட நான் பிரகாஷ் அவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். இதற்கு முன்னதாக அவங்க வந்தாங்க, இங்கே என்ன நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை கண்டு அதற்கேற்றவாறு நாங்கள் ஆயத்தமாக வருகின்றோம் என்று சொல்லி நான் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன். செய்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மிக்சர் நம்மிடத்தில் சரியா இல்லை. அவர் வந்த உடனே பார்த்து சொல்லிட்டார், உங்ககிட்ட இருக்கிற மிக்சர் சரியில்லை அப்படின்னு சொன்னார். அவராக தான் சொன்னார், உடனடியாக நான் உங்களால் முடிந்தால் அதை மாற்றி கொடுக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். செய்வாங்க, நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அன்பை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பினை பம்மல் பத்லேமை ஆலய குடும்பத்தின் மக்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே வந்து நம்மை சிறப்பித்த அனைத்து சகோதரர்களுக்கும் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்போ
வந்த பேராயர் அவர்கள், பேராயர் அம்மா அவர்கள் இந்த குழுவினரை தான் அநேக இடங்களில் இப்போ நடந்த கன்வென்ஷன்ல எல்லாம் இவர்களை பயன்படுத்தி இப்பொழுது அதிகமாக ஜான் கென்னடி தான் அதற்கு மெயின். கென்னடி வாசிக்கலைன்னா இப்போ நான் பாட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பேராயர் அம்மா அந்த அது ஒரு சிறப்பு இவர்களுக்கு. சிறந்த முறையில் இந்த ஊழியத்தில் அநேகர் வாஞ்சையோடு கூட இந்த காஸ்பல் டீம் தான் அங்கே இருக்கிற டீமில் ரொம்ப சிறந்த டீமாக அந்த நாட்களிலும் சரி தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களது ஊழியங்கள் சிறக்க, அவரவருடைய குடும்ப வாழ்வு சிறக்க நாம் தனி ஜபங்களிலே அவர்களுக்காக ஜெபித்துக்கொள்ள நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கலந்து கொண்டு சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 197வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். Amen.
ஜெபம் செய்வோம். நம்மத்தில் இருக்கிற ஆயிரம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எல்லாம் எந்தனுக்கு என்றும் நிறைவாய் எல்லாம் தந்த உன்னை என்றும் துதிப்பேன், உன்னை என்றும் துதிப்பேன். என்னை ஏற்றுக்கொள்ளுவாய், வீணை மாற்றிய உந்தன் செயல் போற்றி புகழ்வேன். எல்லாம் எந்தனுக்கு என்றும் நிறைவாய் எல்லாம் தந்த உன்னை என்றும் துதிப்பேன். சிங்கக்குகை சிறைச்சாலை சீரந்த அக்கினி சூளை பொங்கு கடல் தன்னிலேயும் போற்றி புகழ் பாதுகாத்து எல்லாம் எந்தனுக்கு என்றும் நிறைவாய் எல்லாம் தந்த உன்னை என்றும் துதிப்பேன். எல்லாம் இல்லா எந்தனுக்கு எல்லாம் நலமாக வென்று எல்லாவற்றுக்கெல்லாமாக ஈசன் உன்னை தந்தாய் இன்று சொல்ல தீரமோ, மூடி வெள்ளை உள்ளதோ ஒரு நல்ல வரமாய் புகழ் சொல்ல தருவாய். எல்லாம் எந்தனுக்கு என்றும் நிறைவாய் எல்லாம் தந்த உன்னை என்றும் துதிப்பேன், உன்னை என்றும் துதிப்பேன். என்னை ஏற்றுக்கொள்ளுவாய், வீணை மாற்றிய உந்தன் செயல் போற்றி புகழ்வேன். அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எல்லாம் இல்லாத எங்களுக்கு எல்லாவற்றையும் நலமாகவே நீர் கொடுத்திருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட திருச்சபை மக்களாய் நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தூய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். தூய ஆவியானவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கின்றோம். உமது அடியவரின் மூலம் நாங்கள் கேட்ட ஆன்மீக மன்னாவுக்காக தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயினும் நாங்கள் அதை கண்டு அஞ்சாதபடிக்கு எப்படி அந்த பார்வையற்ற அந்த மனிதர் நீர் வருகிறீர் என்பதை கேள்விப்பட்டு முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டாரோ, அதே போல எத்தனை இடரல்கள் எங்கள் வாழ்விலே இருந்தாலும் இன்னும் இன்னும் அதிகமாய் உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கு உகந்த சாட்சியுள்ள விசுவாசிகளாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க, அப்படிப்பட்ட நல்ல பல வரங்களை பெற்றவர்களாய் இங்கிருந்து கடந்து செல்ல தூய ஆவியானவர் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய அன்பிலே மீண்டுமாய் இணைக்க பெற்ற காஸ்பல் டீம் குழுவினர் ஒவ்வொருவரையும், அவர்களை சிறப்பாய் பொறுப்பெடுத்து வழிநடத்துகின்ற பொறுப்பாளர்கள் அனைவரையும் உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். அந்த அழைப்பிலே இன்னும் அதிகமாய் ஞானமாய் உம்முடைய பணியை தொடர்ந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் செய்யும்படியான தேவ பலனை அவர்கள் இந்த இடத்திலிருந்து பெற்றவர்களாய் கடந்து செல்ல அருள் தாரும். தொடர்ந்து அவர்கள் திருச்சபை ஆயர், ரெவரண்ட் அம்மா, திருச்சபை இருசுவாசிகள் யாவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தூய ஆவியானவர் தாமே இவர்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இப்பொழுதும் இந்த தேவாலயத்திலே அமர்ந்து கொண்டு உம்முடைய கண்களை நோக்கி பார்த்து கொண்டு என்ன விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைக்கின்றார்களோ
அந்த விண்ணப்பங்களை நீர் அங்கீகரித்து ஆசிர்வதித்து அனுப்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தொடர்ந்து திருச்சபையின் நலனுக்காக திருச்சபை ஆயர், செயலர், பொருளர், இன்னும் கமிட்டி அங்கத்தினர்கள் யாவரும் உம்முடைய பணியை இன்னும் உதாரத்துவமாய் செய்யக்கூடிய தேவ கிருபையினால் நீர் அவர்களை கொண்டு வழிநடத்தும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தொடர்ந்து தூய ஆவியானவரே, திருச்சபையின் நலனுக்காக தங்கள் கைகளை விரிவாய் திறந்து கொடுக்கின்ற அந்த இறை விசுவாசிகளுடைய இல்லத்தை நீர் இன்னும் ஆசிர்வதிக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் தூய ஆவியானவர் ஒருவருக்கே சாட்சியுள்ள இறை விசுவாசிகளாய் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்கள் யாவருக்கும் நீர் அருள் புரியும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் விசேஷமாய் பம்மல் காஸ்பல் டீம் குழுவினரோடு குடும்பத்தினரோடு செய்கின்ற பணிகளோடு இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரது வருகை மட்டும் தங்கி இருப்பாராக. முடிவு கவியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 177வது பாடலை சேர்ந்து பாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம் தோத்திரம். ஒரு நிமிடம் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற பம்மல் காஸ்பல் டீம் அடிவல் ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் தான் முன்னால வரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திரு பிரகாஷ், திரு ஜேம்ஸ் சார், வாங்க வாங்க.